கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டா கணக்கிடும். 3 செயின் ஸ்டிச் போட்டு அந்த கேப்பை விட்டுட்டு அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஃபர்ஸ்ட் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே கேப்ல 3 டபுள் க்ரோஷே போடணும். இது ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த கார்னர் போடணும். அதுக்காக மறுபடியும் இந்த கேப்ல 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், மறுபடியும் அதே கேப் உள்ள 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். 2 கார்னர் போட்டு முடிச்சிருக்கோம். மீதி 3 கார்னர் எப்படி போட்டு முடிக்கலான்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல 3 செயின் ஸ்டிச் இருக்கு. இதுல எப்படி எடுத்துட்டு வந்து இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எல்லா கார்னர்லயும் 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் கார்னர்ல 3 டபுள் க்ரோஷே, 2 செயின் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே கேப்ல 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கேன். 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல 3வது செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பென்டகன் ஷேப் இது போலதான் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கெடுத்துட்டு